இது எல்லாம் யார் தெரியுமா காரணம்? அவர் சொல்றாரு அடுத்து, இதெல்லாம் யார் தெரியுமா காரணம்? என் வீட்டு கார் கண்ணாடியை உடைச்சவன் யார் தெரியுமா? திமுக காரன். திமுக காரன். இந்த கருணாநிதி தமிழ்நாட்டை விட்டு ஒய்யாதான் இந்த தமிழ்நாடு உருப்படணும்னு சொன்னவர் பழக்கருப்பையா. இன்னைக்கு அவர் எந்த கட்சியில இருக்காரு? திமுக. எந்த கட்சியை சார்ந்து இருக்காரு? திமுக சார்ந்து இருக்காரு. அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய கலர் மாற்றக்கூடிய பச்சோந்தி இந்த பழக்கருப்பையா. இன்னைக்கு பாரத தாயுடைய புதல்வர் இல்லைன்னு சொல்றார், இந்து இல்லைன்னு சொல்றார். தமிழ்நாட்டில் பல கோயில்களை மிக அருமையாக இன்றும் கூட கலை மாறாமல், கலை வண்ணம் மாறாமல் அழகான 6 கால பூஜைகளையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செட்டியார் சமூகத்தை, நாட்டுக்கோட்டு செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். அந்த செட்டியார் சமூகம் இவரை பகிஷ்கரிக்க வேண்டும், சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கணும். ஏற்கனவே ப. சிதம்பரம்னு ஒருத்தர் தள்ளி வச்சாங்க. அந்த செட்டியார் சமுதாயம் ப. சிதம்பரம்னு ஒரு நம்முடைய முன்னாள் நிதி மந்திரி, அவரை தள்ளி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கருப்பையாவையும் அவருடைய மகன் பழனியப்பன் அவர்களையும் 2 பேரையும் அவங்களுடைய சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கையாக அவர்களுக்கு வைக்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய குளத்தூர்ல இருக்கக்கூடிய பூம்புகார் நகர், அதுக்கு பக்கத்துல ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்து அறநிலையத்துறை அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு திமுக பிரமுகர் அந்த இடத்த ஆட்டையை போட்டு அங்க ஒரு பில்டிங் எல்லாம் கட்டி அதை வாடகை வச்சிருக்கார். அவர் பேர் நடராஜன். அந்த இடத்தையும் கூட வெகு விரைவில் நாம மீட்டு ஆலயத்திற்கு அதை சேர்ப்போம்ங்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மதுரவாயில் மார்க சகாய ஈஸ்வரர் சிவன் கோயில், சரியா 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய கோவில் மிக பழமையான கோவில், 800 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில். அந்த கோவில ரொம்ப சிதிலமடைந்திருக்கிறது. ஆகையினால புனருத்திராணம் பண்ணணும்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய மூலவரை பாலாலயம் பண்ணி பக்கத்தில் கொண்டு பாருங்க. கோவிலுக்கு செலவு பண்றதுக்கோ கட்டிடம் கட்டுவதற்கோ நிதி இல்லைன்னா கஷ்டப்படலாம். அந்த கோவிலுடைய நிதியாக வங்கியில 30 கோடி ரூபாய் பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 30 கோடி ரூபாய் பணம் இருக்கு. கோவிலை எடுத்தாச்சு, இடிச்சு முடிச்சு பாலாலயம் பண்ணி கோவில் சுவாமி பாலாலயம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 7 ஆண்டுகள் முடிய போகுது. இன்னைக்கு வரைக்கும் கோவில் கட்டுவதற்கான வேலையை துவங்க